சேலத்தில் தேர்தல் விதிமீறலில் ஈடுபட்ட விஜய் கட்சியின் மாவட்ட செயலாளர் பார்த்திபன் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு விசாரணை மேற்கொண்டு வருவதை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். விரிவான விவரங்களை செய்தியாளர் சேலம் சக்திவேல் வழங்க கேட்கலாம். வணக்கம் சக்திவேல், விரிவான விவரங்கள் என்ன? வணக்கம் கற்பகம். அதாவது நடிகர் விஜய் கட்சியைச் சேர்ந்தவர்கள் தேர்தல் விதிமுறைகளை தெரியாமல் தொடர்ந்து தேர்தல் விதிமுறைகளை மீறி வருகின்றனர். சட்டமன்ற தேர்தல் அறிவித்த பிறகு அறிவித்த நாளன்றே தேர்தல் நன்னடத்தை விதிமுறைகள் அமலுக்கு வந்துள்ளன. இதனை அறியாத நடிகர் விஜய் கட்சியைச் சேர்ந்தவர்கள் தொடர்ந்து தேர்தல் விதிமுறைகளை மீறி வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக தான் கடந்த வெள்ளிக்கிழமை அந்த கட்சியின் மாவட்ட செயலாளர் பார்த்திபன் சேலம் மாநகராட்சிக்கு உட்பட்ட 52வது கோட்டத்தில் தாவேகா சார்பில் நடிகர் விஜய் கட்சியின் சார்பில் நடைபெற்ற இஃப்தார் நோன்பில் கலந்து கொண்ட இஸ்லாமியர்கள் மற்றும் அந்த பகுதியை சேர்ந்த பொதுமக்களுக்கு பரிசு பொருட்களை வழங்கியுள்ளார். அது மட்டுமல்லாமல் இந்த செய்தியை அவரது இணையதளத்தில் மட்டுமல்லாமல் செய்தி ஊடகங்களிடம் இது வெளியானது. இது தொடர்பாக வீடியோ மற்றும் புகைப்பட ஆதாரங்களுடன் தேர்தல் நடத்தும் அலுவலர் தெற்கு தொகுதி தேர்தல் நடத்தும் அலுவலரிடம் புகார் தெரிவிக்கப்பட்டது. இதனை அடுத்து விசாரணை மேற்கொண்ட தேர்தல் அதிகாரிகள் இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்த அன்னதானப்பட்டி காவல்துறையினருக்கு பரிந்துரை செய்தனர். இதனைத் தொடர்ந்து அன்னதானப்பட்டி காவல்துறையினர் நேற்று மாலை நடிகர் விஜய் கட்சியின் மாவட்ட செயலாளர் பார்த்திபன் மீது வழக்கு பதிவு செய்துள்ளனர். அந்த வழக்கின் அடிப்படையில் தொடர்ந்து விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அதாவது தேர்தல் நன்னடத்தை விதிமுறைகளை மீறி பொதுமக்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் பரிசு பொருட்கள் வழங்கியதாக அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இது மட்டுமல்லாமல் ரம்ஜான் அன்று காலை சேலம் மாநகரின் பல்வேறு பகுதிகளில் பள்ளிவாசலில் தொழுகையில் எடுத்து வெளியே வரும் இஸ்லாமியர்களிடம் நடிகர் விஜயின் படம் பொறித்த அதே போன்ற சின்னங்கள் பொறித்த தண்ணீர் பாட்டில்கள் விநியோகம் செய்யப்பட்டிருக்கிறது. இதனை அறிந்த தேர்தல் அதிகாரிகள் சமூக இடத்திற்கு சென்று சுமார் 1000 தண்ணீர் பாட்டில்களை பறிமுதல் செய்தனர். மேலும் அது தொடர்பான வழக்கும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த சம்பவத்திலும் அந்த நடிகர் விஜய் கட்சியின் 3 நிர்வாகிகள் மீது, அதாவது சூரமங்கலம் பகுதிச் செயலாளர் மற்றும் அந்த பகுதியின் நகரச் செயலாளர் உள்ளிட்ட 3 நபர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. சேலம் மாவட்டத்தை பொறுத்தவரை இந்த நடிகர் விஜய் கட்சியின் சேர்ந்த நிர்வாகிகள் தேர்தல் நன்னடத்தை விதிமுறைகளை தெரியாமல் தொடர்ந்து பொதுமக்களுக்கு இது போன்ற பரிசு பொருட்கள் வழங்குவது, இது போன்ற நடவடிக்கைகளை வாக்காளர்களை கவரும் வகையில் பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றனர். இது தொடர்பாக தொடர்ந்து புகார்கள் எழுந்த வண்ணம் உள்ளது. கற்பகம், விரிவான விவரங்களுக்கு நன்றி சக்திவேல்.